வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுற மூலயமா நம்ம வீட்டில் இருந்தே வருமான வாய்ப்பை பெறலாம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னா காலேஜ் பிள்ளைங்க, வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு வருமானம் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்லீரலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கல்லீரல் நம்ம உடம்புல இருக்க பொருள் ரொம்ப 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 முக்கியமான பொருள், சரியா? இது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப வீணாக போயிடும். இந்த கல்லீரலில் ரொம்ப ஆபத்தான அறிகுறின்னா நிறைய இருக்குது. கல்லீரலை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த கல்லீரலோட வேலை என்னென்னா நச்சுக்களை நீக்கி பித்த நீரை உற்பத்தி செய்கிறது. இது பல நொதிகளை உற்பத்தி செய்து கல்லீரலை பற்றி பல நன்மைகள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாங்களா? நச்சுக்களை நீக்குது, சரிங்களா? நம்ம உடம்புல உள்ள தேவையான கொழுப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீக்குது இந்த கல்லீரல். அதுக்காக தான் இந்த கல்லீரல் வேலை செய்யுது. இந்த ரத்தத்தை வடிகட்டி தீங்கு விளைவிக்கும் பொருட்களை நம்ம உடம்புல வராமல் பாதுகாக்குது. பித்த நீரை உற்பத்தி செய்யுது. இது கொழுப்பை ஜீரணிக்க உதவுது, சரிங்களா? அடுத்து ஊட்டச்சத்துக்களை சேமித்து வச்சுக்குது. நம்ம கல்லீரல் விட்டமின், தாது, பிற ஊட்டச்சத்துக்களை சேமித்து வைத்து நமக்கு தேவையானப்போ இது நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா கல்லீரல் புரதங்களை உற்பத்தி செய்து இது இரத்த உறைவுக்கான புரதங்களும் இதில் அடங்கும். அடுத்து நொதிகளை உற்பத்தி செய்து கல்லீரல் பல்வேறு நொதிகளை உற்பத்தி செய்து இது ரசாயன எதிர்வினைகளுக்கு உதவுகிறது. கொழுப்பை உடைச்சு ஆற்றலை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது இந்த கல்லீரல் தாங்க. உடல் எடையை சீராக பராமரிப்பது கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மருந்துகளை கவனமாக பயன்படுத்தணும். சில மருந்துகள் நமக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது கல்லீரலை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் மருந்தை அளவோடு எடுத்து நம்ம கல்லீரலை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்.